வணக்கம். ராமச்சந்திரன் பேசுகிறேன். அரசியல் களத்தை தவிர வேறு விஷயம் ஒன்றும் மக்கள்கிட்ட இல்லை. தற்காலத்தில் அரசியல் தான் பேச வேண்டி இருக்கிறது. என்ன செய்கிறது, சில உண்மைகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இப்போ இது குடும்ப ஆட்சி தான் என்பதை உறுதி செய்து விட்டார் தமிழக முதலமைச்சர். மதுரையிலே ஒருங்கிணைந்து விட்டார்கள். விருந்து உபச்சாரங்கள் இன்று கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுக்குழு என்ற பெயரில் 10,000 பேர்களுக்கு அறுசுவை உணவு என்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கே ஆட்சி பறி போய் விடுமோ என்ற பயம் உள்ளுக்குள் இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால்தான் ஊழல்வாதிகளை காப்பாற்ற முடியும். தங்களோடு இருக்கும் ஊழல்வாதிகளை காப்பாற்ற முடியும் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால். அதற்காக இப்போ தற்பொழுது மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 44 வருஷம் 45 வருஷம் ஆச்சு பொதுக்குழு மதுரையில் கூடி. இப்போ இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த விடியல் இன்றைக்கி ஜூன் 1ஆம் தேதி அடுத்த விடியல் வரும்.